அல்லேலூயா. ஆமாம், அதனால் மீண்டுமாக ஊழியக்காரருடைய அழைப்புக்கு இணங்கி என்ன ஒரு பாத்திரனாய் இந்த இடத்துல கொண்டு வந்தார் ஆண்டவர். எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவருடைய ஊழியத்தின் அனுபவத்தில் பார்த்திருப்பார்கள். எத்தனையோ அறிமுகமானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் விட்டுட்டு ஒன்றுக்கும் தகுதி இல்லாத அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக என்ன கர்த்தருடைய நினைவுனால என்னை இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எப்பொழுதும் இந்த சபைக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, என் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கம் உண்டு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் தாயார் இங்கே இருந்த இடம். அல்லேலூயா. ஆமாம், என் தாயார் இங்கே அதிகமான ஊழியரோடு கூட சேர்ந்து சபை விசுவாச பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஊழியத்தை செய்த ஆண்டுகள் நிறைய உண்டு. ஆமாம், அதனால் அந்த ஐக்கியம் எங்களுக்கு அதிகமாக உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய வசனங்களை காலை தோறும் ஊழியக்காரர்கள் மூலமாக யூடியூப்பில் நான் பார்ப்பது உண்டு. இல்லையா? தினந்தோறும் ஒரு வசனம் காலையில் கொடுக்குறாரு. ஆமாம், ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் தெலுங்குலையும் கொடுக்குறாரு. அப்படி தானே? தெலுங்கு தானே அது? ஆமாம், ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் பல மொழிகளை சபைகளிலிருந்து கொண்டு வந்து இங்கே சேர்ப்பாருன்றது நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் யாரையும் எதையும் மாற்ற முடியாது. வசனம் தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். என்னுடைய வசனத்தை அனுப்பி நான் அவனை என்ன பண்ணுவேன்? வேற ஒன்றும் செய்ய மாட்டேன். அவன் குணப்பட்டுட்டா போதும், வேற ஒருத்தனை குணப்பட முடியும். ஒரு மருத்துவர் சரியான ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் ஒரு வியாதி உள்ளவனை குணப்படுத்த முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மளை குணப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஐயா மைக்கு கொடுக்கும் போதும் என்னை கூடும் போதும் சொன்னார் 1 ஹவர்னாரு. 1 ஹவர் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. நான் 1 ஹவர் ஐயா அப்படின்னா. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம். ஏதோ பெரிய பெரிய ஆலயங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால, பல ஆயிரக்கணக்காக இருக்கிறதுனால பல மணி நேரங்களை பிரசங்கம் பண்ணுற தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நம்ம குறுகிய இந்த விசுவாசிகளுக்குள்ள 1 மணி நேரம் செய்தியை கேட்க ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாருன்னா பெரிய கிருபை. கேட்குறவங்களுக்கு சாதாரண விஷயம் தான், போதிக்கிறவங்களுக்கு தான் கடினம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா எத்தனை மணி நேரம் நம்ம வசனத்தை சொல்லணுன்றது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த வசனம் கரெக்டாக போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். அதுக்கு மிகுந்த பிரயோஜனம். அதனால் கூடுமான வரைக்கும் வசனத்தோடு கூடிய ஜெபத்தோடு ஆராதனையோடு கூட இந்த நேரத்தை நான் ஆண்டவருக்காக செலவிடுவோம். நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஐயா கூப்பிட்ட உடனே அந்த நாள்லேருந்து வேறு எதுவும் ஓடலை. உங்களுக்கு என்ன வசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தியானிச்சுட்டு தான். எப்பொழுதும் நான் சிறு வயதில் ஆண்டவருடைய ஏற்றுக்கொண்ட நாட்களில் ஞாயிறு வகுப்பு நடத்துவாங்க. அந்த சண்டே ஸ்கூல் சொல்லக்கூடிய வகுப்பு நடத்துவாங்க. அடுத்த வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னைக்கு பேசின்னு இருப்போம். இந்த வாரம் தான் பிள்ளைங்களுக்கு எடுத்துன்னு இருப்பேன். வீட்டுக்கு போயிருந்தோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணுன்றது இப்போ ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அது அப்போ தான் அசை போடுறதுக்கு, அது மென்று தின்னு ஜீரணமாகறதுக்கு, மற்றவங்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து ஆரோக்கியமாகறதுக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அதுபோல் ஊழியக்காரர் எப்போ அழைத்தாரோ இந்த வசனத்தை தியானம் பண்ண ஆரம்பித்தேன். அதில் வசனங்கள் ஊழியக்காரருக்குன்னு இந்த சபைக்குன்னு கொடுக்கல, என்னுடைய சபைக்கு என்னுடைய ஜனங்களுக்கு நான் என்ன பேசணும் அதையே சேர்த்து இவங்களுக்கும் கொடுன்னு சொன்ன ஆவியானவருடைய ஏவுதலினால நான் வசனத்தை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் ஐயா பிரசங்கங்களையும் ஆராதனையும் யூடியூப்லலாம் போடுறதா கேள்விப்பட்டேன். அது சில இதுங்களையும் நான் பார்த்துருக்குறேன் பிரசங்கங்களை. எனக்கு உண்மையிலேயே அதுக்கான விருப்பம் ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த விருப்பம் கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அந்த சபைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் முயற்சி பண்ணாலும் அதை எவ்வளோ பேர் என்னை உற்சாகப்படுத்துவாங்க, நம்மளுடைய வீட்டில் அதை பண்ணணும் அதை செய்யணும்னு சொல்லி. நான் ஆரம்பத்துலேருந்தே வந்து
அந்த ரொம்ப வயதானவர்களுடைய ஊழியக்காரரை பார்த்து 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 வளர்ந்தவன். நான் ரட்சிக்கப்பட்ட ஏற்றாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கும் இந்த தாஸ்புரத்துக்கும் மிகுந்த நெருக்கம் உண்டு. ஆமாம், நான் உங்களுடைய பருவத்தில் தாஸ்புரத்தில் இருந்தவன். ஆமாம், உங்கள் அப்பா எல்லாருமே வந்து ஐயா, அவருடைய சகோதரர்கள், இவங்களுடைய தகப்பன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பருவம் இருக்குங்களா ஐயா? ஆமாம், அந்த பருவத்திலேருந்து ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார். பாருங்க, அந்த நாளில் நான் தாஸ்புரத்தில் என்னுடைய நாட்களை வீணாக்கல பல வாலிபர்களை ரட்சிப்புகளாக இந்த பகுதியில் நான் வழிநடத்துதுன்னு உண்டு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு குடும்பமாக விசுவாசிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆலயங்களில். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால எதுக்காக சொல்றேன்னா, தாஸ்புரத்தில் உங்களை வச்சிருக்கிறான்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக, சும்மா இந்த ஆலயத்துக்கு வந்தோம், உட்கார்ந்தோம், கை தட்டினோம், மியூசிக் பண்ணோன்றதுக்காக இல்லை. உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இங்க வந்து உட்கார வைக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கான வசனத்தின் ஆதாரங்களை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரத்துல 18வது வசனம் நாம வாசிக்கலாம். வாசிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்திலிருந்து எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை ருசி பார்த்த நாங்கள் இது நாளும் அகலும் நீளம் இன்னதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில கூட அப்படிப்பட்ட அனுபவத்தை பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கோம். வார்த்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இதில் இருக்கிற மறைப்பொருள்கள், வியாக்கியானங்கள், தியானங்கள் எல்லாமே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயத்தில் அனல் மூட்டி எழுப்ப கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். எம்மாவூர் சீஷர்களோடு கூட நீர் கொழுந்து விட்டு எரிய பண்ணும்படி பேசினீரே, அதே வார்த்தை, அதே அக்கினி அபிஷேகம் இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாய் விளங்க பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரமே மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குதா? பைத்தியமா இருக்குது. பைத்தியக்காரர்களை பார்த்துருக்கிறீங்களா? பைத்தியக்காரர்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க பார்த்துருக்கீங்களா? தெரியுங்களா ஐயா? பைத்தியக்கார மருத்துவமனையிலே போய் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதான் ஊழியக்காரருடைய அனுபவம் தான். பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. ஆமா, பைத்தியக்கார மருத்துவமனையிலேயே நாங்க போய் அப்படிப்பட்ட நபர்களை நாங்க பார்த்துருக்குறோம். அவங்களுடைய நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பார்த்துருக்குறீங்களா ஐயா? ஆமா, நான் இதுக்காக விசேஷமா போய் பார்க்கல. எத்தனையோ ஆண்டு காலமா அந்த பக்கம் போக்குவரத்தமா தான் இருந்திருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஐயா. உள்ள போயிட்டு பார்த்தேன், எல்லாருக்கும் ஜெயில் கைதியோட மோசமான நிலைமை. அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைனா, அவங்க தான், வேற யாரும் அவங்களுக்கு கிடையாது. பெணாத்துவாங்க, புலம்புவாங்க, அடிச்சுக்குவாங்க, எகிரி குதிப்பாங்க. சங்கிலிகளால் கட்டப்பட்ட பைத்தியக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன். சங்கிலி நீங்க போட்டுனுக்கிறீங்களா? அந்த மாதிரி சங்கிலி இல்லை. அல்லேலூயா. அது வேற சங்கிலி. இது கழுத்துல போட்ட சங்கிலி, அது அவங்களுக்கு கட்டப்பட்ட சங்கிலி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சங்கிலியில ஜன்னல்களிலும் தூண்களிலும் அவங்களை கட்டி வச்சு அப்படிப்பட்ட நிலைமையில நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பீங்களா? இவங்களுக்கெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. இவங்களாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, இவங்கள சந்திங்கப்பா. அவங்கள சந்திக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அவங்க போதையில இருக்கிறத விட மோசமான நிலைமை. அதை கொஞ்சம் தெளிஞ்சிட்டா கூட அவங்க சொல்றது புரியும். இவங்களை தெளிய வச்சு இவங்களை பேச வைக்கிறதுனா அங்க தேவ மகிமை இறங்கினா மாத்திரம்தான், தேவ வல்லமை இறங்கினா மாத்திரம்தான் அங்க அதை செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை நம்ம ரொம்ப சுலபமா வாசிச்சிடறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்துவ அறியாதப்போ நாமளும் இப்படிதான் இருந்தோம். அல்லேலூயா. நாமும் அப்படிதான் இருந்திருக்கிறோம். கிறிஸ்துவ அறியாத சூழ்நிலையில, கிறிஸ்து நம்மளை தேடி வராதப்போ, கிறிஸ்துனா யாருன்னு தெரியாதப்போ, நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் தான், பெயர் கிறிஸ்தவர்களா இருந்தோம். அல்லேலூயா.
ஆமா, பேருக்கு மாத்திர கிறிஸ்தவர். ஐயா சொன்னார்ல, பிரான்சிஸ் சோ சேவியர். அல்லேலூயா. ஆமா, அப்படி பெயர் அளவுல தான் கிறிஸ்தவர்களா இருந்தோம். சிறு வயசுல இருந்தே ஆலயத்துக்கு போனவங்க தான். இந்த பாத்திமா ஆலயம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சின்ன வயசுல இருந்தே, குழந்தைகள்ல இருந்தே எங்களை கூட்டிட்டு போனோம். எங்களுக்கு ஞானத்தாய் உண்டு. ஆமா, எங்களுக்கு ஞானத்தாய் உண்டு. இப்போ அநேக ஞானத்தாய்கள் எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு ஒரு ஞானத்தாய் என்ன சுமந்தாங்க குழந்தையா, இன்னைக்கு அநேக ஞானத்தாய்கள் இன்னும் என்ன சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்னை தாங்கி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்ட இருந்த நிலைமையில தான் ஆண்டவர் என்னை வாலிப வயதுல சந்தித்தார். சரியான பருவம், மோசமான பருவம். அந்த இடத்துல சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். 19 வயது. அல்லேலூயா. இப்போது எனக்கு 49 வயதாகுது. தெரியல பார்த்தா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இத்தனை ஆண்டு காலமா கர்த்தரை விடாபடியா நம்ம பிடிச்சுன்னு இருக்கிறோம். அதுக்கு ஏன் தெரியுமா? சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது எப்படி இருக்குது? தேவ பலனா இருக்குது. எப்படிப்பட்ட பலன்? தேவ பலன். இந்த பலனுக்கு ஒத்த பலன் எந்த பலனும் நிக்க முடியாது. ஆமா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நான் உனக்கு தருவேன்னு சொல்றேன். எப்படிப்பட்ட பலன? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? வாய் பழக்கம், கொம்பு நீளமா இருக்கும். வண்டலூர்லாம் போனது இல்லைங்களா? போனீங்களா? இங்கே நிறைய வண்டலூர் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, இங்கே நிறைய இருக்குது வண்டலூர். அவ்வளவு தூரம் போக தேவையில்ல. இப்ப இங்கேயே நிறைய பேர் அது போல இருக்கிறாங்க. முடியை இப்படிதான் வச்சுக்கிட்டு. அல்லேலூயா. ஆமா, அப்படி எங்களை டச் பண்ணாம நீங்க போக மாட்டீங்களா? யாரு வந்தாலும் அப்படிதானே சொல்லுவீங்க. ஆமா, தேவ பிள்ளைங்க நீட்டா முடி வெட்டணும். ரொம்ப ஆரோக்கியமா முடி வெட்டணும். சபையில உட்காந்தா நீங்க வெளியே போறதான் கனெக்ட் பண்றீங்க, உள்ள இருக்கிறது தான் உங்களுக்கு பிரயோஜனம். இங்க இருந்து நீங்க வெளியே போறீங்க இல்லையா? நீங்க அநேகரை சந்திக்க போறீங்க, அநேக இடத்துல பேச போறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்வையில, நடையில, உடையில, பேச்சுல, செயல்கள்ல, எல்லாத்துலயும். நம்ம இங்க நின்று ஆராதிக்கிறோம், இசை பண்றோம், இதெல்லாம் வந்துட்டா நம்ம கிறிஸ்தவங்களாயிட முடியாது. கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டுறவங்க தான் யாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. ஒரு மாற்றம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குள்ள மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் தான் பவுல். அது அடிப்படையா வாழ்ந்து காட்டினவர் பவுல். அதனால்தான் அவர் சொல்றாரு, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குதுப்பா. இந்த வசனத்தை யாருக்கு சொன்னார் நீங்க நினைக்கலாம்? வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அப்படித்தானே? இது கேட்கும் போது அப்படித்தானே தோணுது. நம்ம எல்லாருக்கும் அப்படித்தானே தோணுது. வெளியில ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு, கர்த்தர் அறியாத ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாரு. அத இந்த வசனத்துடைய சாராம்சம் படிக்கும் போது அப்படித்தானே தெரியுது. ஆனா அதுக்கு முந்தின வசனங்களெல்லாம் நம்ம வாசிச்சு தியானித்தமா யாருக்காக, எதற்காக அவர் சொல்லப்படுறாரு, அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து இந்த வசனத்துக்கு நேரம் அவரை தன்னை அர்ப்பணிச்சாருன்னு சொல்லி 1வது வசனத்துல இருந்தே நம்ம தியானிச்சோமா தெரியும். தேவனுடைய சித்தத்தினாலே வாசிங்கம்மா, வாசிங்க. வாசிங்க. அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கும். அப்படிதானே? இந்த வசனத்தின் முழுமை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் எங்கும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறது. கோடம்பாக்கத்துல ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இந்த வசனம் எழுதப்படல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் இதை பவுல் எழுதுறாரு. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம நினைப்போம்னா வெளியில ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இந்த வசனத்தை பவுல் சொல்லியிருக்கிறாரு, அது அவங்களுக்கு கிரியை செய்ய இந்த வசனம் அவங்களுக்கு பிரயோஜனமும் உண்டாகும். ஆனா இந்த வசனத்தின் நோக்கத்தை அவர் யாருக்கு சொன்னார்னா நம்மளுக்கு தான். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, முதலாவது எங்களுக்கும், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட எங்களுக்கும், சொஸ்தனேக்கும், கொரிந்தியுள்ள கிறிஸ்து இயேசுவுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அப்புறம் யாரு? அதுக்கப்புறம் யாரு? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்,
பரிசுத்தவான்களின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சபைக்கு. ஹல்லேலூயா. யாருக்கு? தேவனுடைய சபைக்கு. அதனால இது வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டாரு, இது நம்மளுக்கு கிடையாதுங்க. பவுல் சொன்னது நமக்காக தான். அவர் எச்சரிச்சு அதை நம்ம அவரை போல அவருடைய அடிச்சுவடுல நாம பின்பற்றணும்னு சொல்லி நமக்காகவே கொடுக்கப்பட்டது. சபைக்காகவும் சபைக்காகவும் சபைக்கும் அனைவருக்கும் முடிஞ்சு போச்சு. சபைக்கு, பக்கத்துல இருக்கிற சபைக்கு, அந்த சபைக்கு, இந்த சபைக்கு, சோன்சோ எல்லா பேருடைய சபையில இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லிட்டாரு. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் எழுதுகிறேன். எதற்காக அவர் எழுதுறாருன்னு சொன்னா, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்கணும். கொஞ்சம் கஷ்டம் தான்ல. ஏதாவது ஒன்றுல இருக்கலாம், இதுல 1-2 இருக்கலாம். எல்லாத்துலயும் சம்பூர்ணமாக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா ரொம்ப பிரயாசப்படணும். அதுக்கு ரொம்ப அர்ப்பணிப்பு தேவை. அதுக்கு ரொம்ப நேரம் ஒதுக்கணும். நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். அப்படிதானே? ஆனா இதெல்லாம் பவுல் செஞ்சுட்டு தான் நம்மளுக்கு சொன்னார். அவர் சும்மா வெறும் வார்த்தையினால சொல்லுகிற மனுஷன், தேவ மனுஷன் பவுல் கிடையாது. வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கப்புறம் செய்து காட்டினவர். பாருங்க, அதே பவுல் தான் சொல்றாரு, உங்களுக்கு சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகுது. இந்த பவுலுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பவுலுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். ஆரம்ப நாட்கள்ல பவுலை குறித்து நீங்க எப்படி அவரை பார்த்தீங்க? பாருங்க, வரிசையா இருக்குது பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். முதலாவது பவுலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது பரிசுத்த வேதாகமம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 58வது வசனம். பரவாயில்ல, வாசிங்க. யாராவது ஒரு வாசிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இங்கதான் அவர் உள்ள வர்றாரு. வேதாமத்துக்குள்ள, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள இவருடைய பெயர் இப்பதான் உள்ள நுழையுது. ஹல்லேலூயா. அவர் நுழையும் போது அவரை குறித்து வேதம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது பாத்தீங்களா? ஹல்லேலூயா. எப்படி அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? என்ன சொல்லுது? யாருக்காக? அது யாருக்காக தள்ளினாரு புறம்பே? யார புறம்பே தள்ளினாரு? ஸ்தேவான. ஹல்லேலூயா. அந்த ஸ்தேவான கொல்லுகிற நேரம், அவர் தேவனுக்கு தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கிற நேரம். அந்த நேரத்துல அவருடைய உடைய அந்த ஆடைய வஸ்திரங்களை கழட்டி ஒரு வாலிபன், சரியான பருவம் இல்ல அது, எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அன்றைக்கு அவர் தான் டான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அன்றைக்கு அவர் தான் டான் அந்த இடத்துல. ஆமா, அதுவும் எல்லாரும் கழட்டி அவர் கையில வச்சுட்டோன்னா இன்னும் பெரிய டான் ஆயிட்டு இருப்பாரு. அவர் நான் டான்ரா, நம்புங்கடா அப்படின்னு இருப்பாரு. அப்படிதானே? ஹல்லேலூயா. என்ன நம்புங்கடா, நான் டான்ரா அப்படின்னு இருப்பாரு. அந்த ட்ரெஸ் அவர் கையில கொடுத்தனா சும்மா அவருக்கு சீறி பாய ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. அதே 8வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து அவர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து வருது. எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு ஸ்தேவான, ஒரு ஸ்டீஃபனை மர்டர் பண்றதுக்கு, ஹல்லேலூயா, இந்த சவுலுக்கும் உடந்தையா இருந்திருக்கிறாரு. கொலை செய்கிறவர்களை காட்டிலும் உடந்தையா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சட்டத்துல அதிக தண்டனை. அப்படித்தானே? அதிக தண்டனை ஆக்கினைக்குள்ளார். அதனால்தான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, பயங்கரமான வார்த்தை, எல்லாரோட மோசமானவன் கேவலமானவன் நான் தான்றாரு. ஹல்லேலூயா. அது நம்ம பாஷையில நான் சொல்றேன், அவருடைய பாஷையில வேற தெளிவா சொல்லியிருப்பாரு. பாவம். நம்ம சொல்லுவோம் சென்னை பாஷையில, இருக்கத்திலே மோசமான அக்யூஸ்ட் நான் தான்.
இல்லை ஒருத்தரை கையை காட்டி சொல்லுவல்ல, மோசமான அக்யூஸ்ட் அவன் தான். இப்படி ஒரு பொம்பளை இப்படி ஒரு ஆம்பளை இருக்கத்தை விட இல்லாமே இருக்கலாம். நம்ம வாயில் எவ்வளோ சுருக்கா வருது பார்த்தீங்களா? இதை தேவன் ஒரு நாளாவது பவுலை பார்த்து அப்படி சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு பவுல் மூலியமா நம்ம நிற்க முடியுமா? இங்கே பவுலை கர்த்தர் பயன்படுத்தி இருக்க முடியுமா? இல்லை நம்மளை தான் பயன்படுத்தி இருக்க முடியுமா? அல்லேலூயா. அதனால நம்ம யாரை பார்த்தாலும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்காதபடிக்கு பவுலை போல நபர்களை நம்ம பார்க்குறோம் தினந்தோறும். அப்படித்தானே? நம்முடைய சமுதாயத்தில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், அப்படித்தானே? பின்புற வீட்டில், எல்லா திசைகளில் எங்கே போனாலும் பவுலை போல நம்ம இன்றைக்கு பார்க்க வேண்டியது. அதுவும் இந்த 10 ஆண்டுகளாக ரொம்ப பார்க்குறோம். நம்ம கர்த்தரோட பிள்ளைங்க இந்த 10 ஆண்டுகளாக இன்னும் 5 ஆண்டுகளுக்கு இன்னும் வேணும்னு சொல்லி போட்டி போட்டு இருக்கிறாங்க. அது தேவனுக்கு சித்தமான நடக்கட்டும், நம்ம கையில் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், அந்த காரியம் தேவனுக்கு சித்தமான நடக்கட்டும். எங்களுக்கு இந்த ராஜா வேணும் அந்த ராஜா வேணும்ல நம்ம கேட்க தேவையில்ல. நம்மளுக்கு ஒரே ராஜா, நமக்கு ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா. இவங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் தான் அரசாள முடியும். நம்ம ஆண்டவர் 1000 வருட அரசாட்சி ஆள போகிறவர். அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட பவுலை அந்த சவுல கர்த்தர் சந்திக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. சம்மதித்திருந்தா அதோட விட்டுல பயங்கரமான துன்பம். அவரால கொஞ்ச நஞ்சமான துன்பம் இல்ல, சவுலால பயங்கரமான. அதான் சொன்னனுங்களே, டான்னா சும்மாவா? அவர் சொல்லதான், அவர் விரல அசைச்சாருன்னா முடியாது. அப்படித்தானே? டான்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல, இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நீங்களாம் வளரல, தாஸ்புத்தெல்லாம் கத்திலாம் சீவுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ரோட்டுக்கும் அந்த ரோட்டுக்கும் சீவுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா ஐயா? பார்த்துருக்கோம். நீங்களா பார்க்கலல்ல, நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆமாம், அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தாஸ்புரத்தில் இப்படியா கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய கிருபை எங்கள் மேலே வச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு, அதனால தான் சொல்கிறேன், ஒன்றுக்கு தகுதி இல்லாத, பிரயோஜனம் இல்லாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத இருந்த நேரத்தில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டார். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். சபைக்கு மிகுந்த என்ன பண்ணாராம்? துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர எல்லா விசுவாசிகளும் ஓடிட்டாங்க. சமாரியாவுக்கு ஒரு பக்கம், யூதேயாவுக்கு ஒரு பக்கம். அப்போஸ்தலர்கள் மட்டும், இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்கள் மாத்திரம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. கொஞ்சம் தைரியம், இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன சபையை அடிச்சு கொடுக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படிதானே? வேற ஒரு சபையை கர்த்தர் இதோட பெருசா தருவாரு. அல்லேலூயா. நம்மள அடிக்க போறாங்க, அதானே? நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் எழுப்புவாரு. அல்லேலூயா. நம்மளை கொண்டு எல்லா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாரு. இந்த தேவ பிள்ளைகளுக்கு அதான் வைராக்கியம். அப்போஸ்தலர்களுக்கு எல்லாருமே சிதறப்பட்டு போனாங்க. ஆனா அவங்க மாத்திரம் அங்க இருந்தாங்க. 12 அப்போஸ்தலருக்கு மாத்திரம். அதுக்கு அடுத்தது 4வது வசனம். மன்னிக்கோ 3 4 சேர்ந்து சபையில மாத்திரம் இல்ல, வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அல்லேலூயா. சபையை விட்டுட்டாரு, சபையை முடிச்சுட்டாரு கதைய. இப்ப சபையில இருந்து ஓடி வந்தவங்க எல்லாம் எங்க புகுந்திருக்காங்க? வீடுகள்ல. வீடையும் விட்டு வைக்கல, ஒரு வீடா உள்ள புகுந்துடுறாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் நிறைய தடவை அவரை குறித்து தியானிச்சு நிறைய அவரை பத்தி யோசனை பண்ணியிருக்கிறேன். என்ன ஆளு அவரு, எப்பா நம்மளாம் கொஞ்சம் வாயை வச்சுக்கின்னு ரொம்ப பெரிய ஆள் மாதிரி காட்டிக்கிறோமே, இவர் செயல்ல காட்டினவரு. அவர் தியானிச்சு பார்த்துருக்கிறேன். அந்த சபையை துன்பப்படுத்த வரும்போது எப்படி வந்திருப்பாரு? சீறி பாய்ஞ்சிருப்பாரு. அவ்வளோ பெரிய யுத்த வீரர். ஒரு சமயம் சாரோனின் ரோஜா சபையில அந்த சவுலை குறித்து ஒரு டிராமா ஒன்று போட்டாங்க. மிகவும் நேர்த்தியான ஒரு டிராமா. அது ஒரு ஊழியக்காரர் அந்த டிராமாவை எடுத்து நடத்துறவங்க. சவுலை போல ஒருத்தர் எடுத்து நடத்தினாரு. அவர் காமராஜர் காலையில் அந்த தேவப்புள்ள இருக்கிறாங்க, ரொம்ப நேச்சுரலாக பண்ணி காட்டினார். சவுல் அந்த நாளில் ஒரு வாழ்ந்திருந்தா எப்படி ஒரு கம்பீரத்தோடு இருப்பாரோ அது போல அந்த சகோதரர் நல்ல ஜப ஆவியில் நிரப்பப்பட்டு, வேத வசனத்தின் ஆவியில் நிரப்பப்பட்டு அதை அப்படியே பிரதிபலிச்சு காட்டினார். மிகுந்த பிரயோஜனமா இருந்தது அது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க. அது போல இந்த சவுல் சபையிலிருந்து இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்ன பண்றாரு?
எல்லாரையும். அப்ப வீட்டுல யாரு இருப்பா? குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. அல்லேலூயா. வீட்டுல குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. புருஷரையும் ஸ்திரீகளையும் தர தர தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாரு. அவருடைய பலத்துல பயங்கரமான பலமுடையவர் இல்லையா? தர தர தரன்னு இழுத்துட்டு வந்திருப்பாரு. ஜெயில போட்டாரு. சபையை பாழாக்கி எல்லா வேலையும் அவரால் என்னென்ன வேலை முடியுமோ எல்லாத்தையும் சந்திச்சாரு. எல்லாத்தையும் சந்திச்சு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. கடைசியா இப்போதான் அவருடைய சாப்டருக்கு வராரு. இப்போதான் ஆண்டவர் சந்திக்கிற காலம் அவரை நெருங்க போகுது. அவர் போகிற போக்கில் விட்டுட்டாரு. சொல்லுவோம் இல்லையா, காத்தாடி நூல் எவ்வளோ போகுதோ போகட்டும், டீல் அடித்து பார்த்துருவோம். ஆண்டவருக்கும் பவுலுக்கும் ஒரு டீல் நடந்து இருக்குது. யாருக்கும் தெரியல. ஹல்லேலூயா. பட்டம் பறக்கிறது மாத்திரம் தெரியுது, நூல் இணைஞ்சு சுற்றின்னு இருக்கிறது தெரியல. அந்த நூல் கட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்க இல்லையா, கட் பண்ணி விட்டுருவோம். ஒரு பட்டம் மட்டும் தனியாக பறக்கும். டீல் அடிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? பட்டம் நூல் தெரியவே தெரியாது சுத்தமாக, ஏன்னா உயரத்தில் பறக்கும். பட்டம் மட்டும் தான் தெரியும். இதை போல் பவுலுக்கும் ஆண்டவருக்கும் மேலே அங்கே நடந்துன்னு இருக்குது. நான் பார்த்துக்கிறேன் பாவுனை, எனக்கு ஒரு சமயம் வரும், நீ பண்ணு, நீ செய், எல்லாமே நீ என்னென்ன பண்ணுறியோ உன்னை நான் நூல் விட்டு பிடிக்கிறவன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பறக்க விட்டாரு. 9வது அதிகாரத்தில் பார்ப்போம். சவுல் என்பவன் சொன்ன இல்லைங்களா, சீரி எப்படி போறாரா? சீரி பிரதான ஆசாரியத்துல போயிட்டு யாருக்கிட்ட இப்ப போறாருன்னா ஜெயம் பாஸ்டர் கிட்ட வந்துட்டாரு. பிரான்சிஸ் சர்ச்சுக்கு வந்துட்டாரு. ரமணா பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டாரு. சீரி போய் எங்க போறாரு? நேரா அடுத்த வசனம் வாசிங்க. ஆமா, ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் நேரா சர்ச்சுக்குள்ள போயிட்டாரு. சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பாஸ்டரை மாட்டி இருப்பாரு. அப்படித்தானே வசனம் அப்படித்தானே சொல்லுது. பாஸ்டரை மாட்டி இருப்பாரு. ஒரு லெட்டர் எழுதுறோம் பொண்ணுங்க, ஒரு லெட்டர் எழுதி உங்க சீல் அடிச்சு கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா நீங்க தான் சாட்சி. அல்லேலூயா. அப்புறம் எனக்கு தெரியாம நடந்துச்சு, இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய வீரனா இருந்தா, எவ்வளோ பெரிய தைரியசாலியா இருந்தா இதை ஒரு மனுஷன் செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் அது போல சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. வட இந்தியாவில் பார்த்தா சபைகள் நொறுக்கப்படுது. பார்க்குறீங்களா? முகநூல் காட்சியில் பாருங்க. நம்மளோட நேரில் போய் சில நேரத்தில் பார்க்க முடியாத போயிடுது. முகநூல் காட்சியில் பார்க்குற சபைகளை துன்பப்படுத்துறது, விசுவாசிகளை அடிக்கிறது, வெளியே தரன்னு இழுத்துட்டு வராங்க. இந்த காட்சியெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஒரு நாளைக்கு வச்சிருக்கிறாரு இவங்களுக்குலாம். ஏன்னா இது ரட்சிப்பின் காலம். அந்த நாட்கள்லையாவது விட்டுட்டாங்க. இது ரட்சிப்பின் காலம். அவங்களுக்காக ஜபம் பண்ணி மனம் திரும்ப வேண்டிய காலம். அதெல்லாம் அப்படிதானே, மனம் திரும்ப வேண்டிய காலம். ஏன்னா நம்மளுடைய கைகளை இயேசு கிறிஸ்து வாழ்க்கைப்போ பறக்கிறாரு. 3வது வசனம், எல்லாத்தையும் வாங்கி கேட்டுன்னு இப்ப பிரயாணப்பட்டாரு. தமஸ்குவுக்கு சமீபத்த போது ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு, ஆண்டவர் ஒரு மனுஷனை ரசிக்கிறதுக்கு வானத்தில் இருக்கிற ஒளியை கீழே அனுப்பிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு பல ஸ்டேஜுகளை போட்டு, பல லைட்டுகளை போட்டு பிரம்மாண்டமா கூட்டத்தை நடத்தி இனி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆத்மா ஆதாயப்படுத்தினாரு? சடுதியில. சரியான ஆத்மா ஆதாயம் தான். அல்லேலூயா. ஆமா. இன்றைக்கு ஏன் அநேக பின்மாற்றத்துல போறாங்க? ஆண்டவரை சரியா அறியாம போறாங்க. ஏன் கூட்டத்தோடு கூட்டமா போறாங்கன்னா, சரியா அவங்க ஆத்மா பிடிக்கப்படல. அந்த ஆத்மா சரியா பிடிக்கப்பட்டதுன்னா அவ்வளவு சீக்கிரத்தை அவங்க போக முடியாது கர்த்தரை விட்டு. அப்படிப்பட்ட ஆத்மாவை தான் கர்த்தர் பிடிச்சா இருப்பாருங்க. எவ்வளவு பேர் இருந்துப்பாங்க அந்த நாட்கள்ல. பவுல சும்மா ரவுண்டு கட்டி இருக்கிறார் ஆண்டவர். எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உனக்கு இதுதான் கடைசி தருணம், உனக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இல்லைன்னா என் பிள்ளைங்க சந்தோஷத்தை நீ பார்க்க முடியாது. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளைங்க நிம்மதியா இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய வாஞ்சேன். அல்லேலூயா. நாம எங்க போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளாக நாம சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நிம்மதியை கெடுக்கக்கூடிய, நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கக்கூடிய எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு போயினே இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு போயினே இருக்கணும். பவுலுக்கு பாருங்க நேரிட்டது தான்.
சடுதியா என்னாச்சு? சடுதி தரையில போய் விட்டான். எப்படிப்பட்ட மனுஷன்! இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய பலத்தை பார்த்தோம், அவருடைய தைரியத்தை பார்த்தோம், சீறி பாய்ந்தவர், அவருடைய கர்வத்தை பார்த்தோம். போதகர் முன்னாடி ஆலயத்துல போய் தைரியமா நின்று லெட்டர் கேட்டு வாங்கி துன்புறுத்தி தரன்னு விசுவாச பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தவர் சடுதியில இப்ப பிளாட் ஆயிருக்கிறார். ஆண்டவர் இப்ப கவிழ்த்துட்டாரு. ஆண்டவர் அவர் கீழே தள்ளிட்டாரு. வசனம் சொல்லுது அப்படிதான். இப்ப என்னாச்சுன்னா தரையில விழுந்தா, நீ ஏன்பா என்ன துன்பப்படுத்துற? நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? உனக்கு என்ன வேலை இருக்குது? உனக்கு நிறைய வேலை இருக்குது. நீ நிறைய படிச்சவனாச்ச, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. கமாலியன் பாதப்படியில உட்காந்து படிச்சவ நீ. பெரிய கம்பெனிக்கு போனா நீ அழகா டீசெண்டா சம்பாதிக்கலாம். பெரிய படிப்பு தெரியுமா? சவுல் படிச்ச படிப்பு. இன்னைக்கு படிக்கணும்னா ரொம்ப யோசிக்கிறீங்க தேவ பிள்ளைங்க. சவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய படிச்சதுனால தான் அதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தினாரு. இன்னைக்கு கர்த்தர் நாளைக்கு உங்களை பயன்படுத்தினாலும் நல்லா படிங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க படிப்பு உதவாது, ஊழியம். உண்மைதான். ஆனா படிப்பு உங்க ஊழியத்துக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆத்தும அறுவடைக்கு படிப்பு மிகவும் முக்கியம். பல மொழி தெரியாத பிள்ளைகளை, பல மொழி தெரியாத ஜனங்களை போய் நீங்க சந்திச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். படிப்பு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, பவுல் ஏற்கனவே நிறைய படிப்பு. அவருடைய படிப்பு கமாலியல். அவர் ஒரு பெரிய நியாய சாஸ்திரி. அவர் படிச்ச ஆள் பெரிய நியாய சாஸ்திரி. அப்படிப்பட்ட படிப்பு படிச்சவரு. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துறப்பா? ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து அவர் துன்பப்படுத்தவே இல்லை. வசனம் அப்படி எந்த இடத்துலையுமே பார்க்கல. அவர் வாயை விட்டு ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து அவர் சபிச்சதோ திட்டுந்தோ நம்ம வேதத்துல பார்க்கல. யாரை செய்யறாரு? அவரு யாரை செய்யறாரு? தேவ பிள்ளைகளை செய்யறாரு. நீ அவனை செஞ்சா என்ன செஞ்ச மாதிரி. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருடைய உள்ள கையில இருக்கிறோம். நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. தாயின் கருவில உருவாவதுக்கு முன்பாக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. நான் விட்டுருவேனான்றாரு. அல்லேலூயா. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்களுக்காக தான் நான் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆமா, நமக்காக ஆண்டவர் எந்த இடத்துல வேணா இறங்கி வர தயாரா இருப்பாரு. எந்த இடத்துல வேணா இறங்கி வர நமக்காக தயாரா இருப்பாரு. ஆனா அவர் இறங்கி வர்றதுக்கான தகுதி உடையவர்களா பாத்திரவன்களா நாம இருந்தா எந்த இடத்துலயும் வந்துருவாரு. எந்த இடத்துலயும் வந்துருவாரு. அல்லேலூயா. பவுலுக்கு அப்படிதான் பாருங்க. சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவனுக்கு என்ன நடந்தது பாருங்க. ஆண்டவரே நீர் யார் பாருங்க. எட்ட உடனே ஆண்டவரேன்னு வாயில வருது பாருங்க. அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு நம்மளோட பெரிய சக்தி நம்மளை தொட்டுடுச்சு. நம்மளோட பெரிய வல்லமை நம்மளை தட்டுச்சு. எத்தனை பேரை தரன்னு வலிச்சுட்டு போயிருக்கிறோம். எத்தனை பேரை உள்ள புகுந்து அடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளே கீழே தள்ளி இருக்குதுன்னா நமக்கு மேலான சக்தி ஒண்ணு இருக்குது. அதை உடனே புரிந்து கொண்ட, சடன்லி புரிந்து கொண்டதுனால தான் ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வார்த்தை. நீர் யாருன்னு கேட்கிறாரு. அது நீ துன்பப்படுத்துறியப்பா அந்த இயேசு நான் தான். நீ நினைக்கிற என் பிள்ளைங்களை துன்பப்படுத்துறன்ட்டு. என் பிள்ளைங்களை நீ தொட்டா என்ன தொட்ட மாதிரி, என் பிள்ளைங்களை துன்பப்படுத்தினா நீ என்ன துன்பப்படுத்தின மாதிரி, என் பிள்ளைகளுடைய சபை மேல நீ கைய வச்சா என்ன என் மேல கைய வைக்கிறதுக்கு சமம். அல்லேலூயா. ஆமா, பயப்படாதீங்க. இனி வரப்போற நாட்கள் சபைக்கு துன்பப்படு நாட்கள் வரலாம், காலங்கள் வரலாம். பயப்படவே கூடாது. இனிமே தான் நம்ம எழும்பி பிரகாசிக்கக்கூடிய நாட்கள். இனிமே தான் நம்ம கொழுந்து விட்டு எரியக்கூடிய நாட்கள். எழுப்புதல் வரணும்னு நம்ம வாஞ்சியா இருக்கிறோம். எழுப்புதல் வரணும்னு ஆசையா இருக்கிறோம். யாரை கொண்டு வரோம்? யாரை கொண்டு வரோம்? நம்மளை கொண்டுதான். அல்லேலூயா. நம்மளை கொண்டுதான். நாம சும்மா எதுவோ யாருக்கோ சொன்னது. மோகன் சீலாசரசன் இருக்கிறாரு. அதுக்கு வின்சென்ட் செல்வகுமார் அண்ணா இருக்கிறாரு. ஐயா ஜாஃபரி இருக்கிறாரு. அவங்க பார்த்துக்குவாங்க. இவங்க 10 பேரே பார்த்துருந்தா 10 கோடி பேர் நாம எதுக்கு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆமா, அவங்க பாரத்தை நம்மளை சேர்ந்து சுமக்கணும். ஒரு மோசைக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. போப்பா, நான் என்ன கர்ப்பம் தரித்தனா? நானும் என் வயிற்றுல இருந்தா பெற்று எடுத்தேன். இவங்களை சுமக்கிறதுக்கு என்னால முடியலப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போய் நில்லு. நான் உனக்காக இறங்கி வருவேன். உன் ஜனங்களுக்காக நான் இறங்கி வருவேன். அல்லேலூயா.
நீ 70 பேரை தெரிந்து கொள்ளு. நீ ஒருத்தனா மாத்திரம் இருக்கிறன்னு நினைச்சுக்காத. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய வேணாப்பா, அவ்வளோ வருத்தப்பட்டு நீ ஊழியம் செய்ய வேணாம். என்னுடைய ஊழியத்தை செய்யணும்னா உற்சாகமா செய்யணும், மன நிம்மதியோடு செய்யணும், மன சந்தோஷத்தோடு செய்யணும். மோசே கிட்ட சொல்றாரு ஆண்டவர், நான் இறங்கி வரேன், நீ இன்னைக்கு நான் செய்யற வேலையை பாரு, இன்னைக்கு நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறேன், உங்களுக்காக இறங்கி வர போறேன். மூக்குல வாயில் எல்லாம் 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு 10 நாள், 1 மாசம் வரைக்கும் அவங்க சலித்து போக மாட்டோம், அவங்களுக்கு இறைச்சியை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட கேட்டா தாமதிக்கவே மாட்டாரு. ஆண்டவர் கிட்ட கேட்டா ஒருவேளை நீங்க தாமதிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, உங்க லிஸ்ட்ல எழுதி வைப்பாரு. அவருக்குன்னு ஒரு லெட்டர் பேட் இருக்கு, அவருக்குன்னு ஒரு பகுதி இருக்குது, அதுல எழுதி வைப்பாரு. என் மக இந்த நேரத்துல, இந்த தேதியில, இந்த நாள்ல இதை என்கிட்ட ஒப்பு வச்சிருக்கா, கேட்டிருக்கிறா, சரியான நேரத்துல இதை நான் கொடுப்பேன். சவுல சரியான நேரத்துல சந்திச்சது போல கர்த்தர் நம்மளை சந்திக்க வல்லமையில இருக்கிறார். வாசிக்கலாமா தொடர்ந்து? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவாப்பா. எவ்வளவு பெரிய ஆளு. ஏன் இது அடிக்கடிக்கு நான் சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா, அவருடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய வல்லமை ஒரு மனுஷனை தொட்டுட்டா இவன் எவ்வளவு பலவீனம் ஆகிறான்றத ஆண்டவர் அங்க வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. உன் பலம் ஒண்ணுத்துக்கு உதவாதுன்ற, உன் பலம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நீ நினைச்சுன்னு இருக்கிற நான் மனசு வச்சுட்டா சபையை காலி பண்ணிடுவேன், இந்தியாவில் ஒருத்தரையும் இல்லாத பண்ணிடுவேன், அவங்க நாட்டுக்கு அனுப்புவேன்னு நீ நினைச்சுன்னு இருக்கிற, ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை விட பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் நாங்க பார்த்துட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆபிரகாம மிரட்டின ராஜாக்களை பார்த்திருக்கிறோம், ஈசாக்க மிரட்டின ராஜாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம், யாக்கோப மிரட்டின ராஜாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம், இன்றைக்கு மிரட்டி கொண்டு இருக்கிற ராஜாக்களை கூட நாங்க பார்க்கிறோம். எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா, உலகத்தில் இருக்கிறவன் இல்லை, எங்களுக்குள்ள இருக்கிறவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அவருக்கு என்ன வந்துச்சுன்னா இப்ப நடுக்கம் வந்துச்சு, திகைத்துட்டாரு. அங்க ஒரு ஆள் உனக்கு வச்சிருக்கிறேன், நீங்க போ, வேற ஒன்னும் செய்யாத, நான் சொல்ற வார்த்தையை கேட்டு, நீ கேட்டல நான் என்ன செய்யணும்னு கேட்டல, நான் என் வார்த்தையை சொல்றேன் உனக்கு கேளு, நீ போ. அங்க உனக்காக ஒரு ஆளை வச்சிருக்கிறேன், அவர் பிரயாணம் அவனுடனே கூட ஒருத்தரையும் காணும். ரெண்டு பேர் அக்கலத்துல புடிச்சுன்னு போறாங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கையை பிடிச்சி வலிச்சிட்டு வந்தாரோ, எந்தெந்த சபையெல்லாம் நொறுக்குனாரோ, இப்ப 2 பேரு கையை பிடிச்சி தூக்கிட்டு வர அளவுக்கு ஆகிட்டார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, 3 நாள் போட்டார் அவரை. 3 நாள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஏமா ஏன்னா திடீர்னு பலம் வந்துச்சுன்னா ஓடிடுவேன், இல்ல உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நீ 3 நாள் புசியாமலும் குடியாமலும் நீ இங்கதான் இருக்கணும். என்ன பண்ணா, நீ இங்கதான் இருக்கணும். நான் உன்னை கொண்டு செய்ய போற காரியம் பெரியது ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம். தரிசனமாகி இதெல்லாம் தேவ பிள்ளைங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் தேவனுக்காக வைராக்கியமா காத்துக்கொண்டு தேவனுடைய ஜெபத்துல தரித்து இருக்கிறவங்க. இவங்களுக்கு ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லி, என்னென்ன பிரகாரமா நடக்கம்பா, நீ இங்க போ, நான் சொல்ற மாதிரி நீ செய்ய அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அந்த நேரத்துல இந்த கையிலாக்கு பிடிச்சின்னு போனவரு 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்தவரு என்ன செய்யறாரு பாருங்க. வாசிக்கலாமா? அடுத்த தர்சு பட்டணத்தானாகிய யாரு என்ன பண்றாரா, கீழே விழுந்துட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல, ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. நம்ம கூட அந்த வேலையை செய்யறதில்ல, நல்ல மூக்கு பிடிக்க தின்னுட்டு ஒரு டிவி சேனல் ஆன் பண்ணிட்டு
10 ரூபாய் இருந்தா டீ பாய் கடையில போய் டீயை குடிச்சிட்டு எப்படிப்பட்ட மனுஷனை எப்படி மாத்துறாரு பார்த்தீங்களா ஆண்டவர். அதுக்காக சொல்றேன் தெரியுமா, இப்படிப்பட்ட மனுஷனையே கர்த்தர் நம்மளை மாத்திருக்காரு. நம்மளை எவ்வளவு திட்டம் வச்சிருப்பாரு, நம்மளை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு நோக்கம் வச்சிருப்பாரு, எவ்வளவு திட்டம் வச்சிருப்பாரு. அதை நம்ம ஒருபோதும் அந்த நாளை வீணாக்கிடக்கூடாது. உங்க காலங்களை ஒருபோதும் நீங்க வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கணும். என்ன குறிச்சு என்ன சித்தப்பா வச்சுக்கிறீங்க, நீங்க கேட்கிற காலம் இது. இந்த காலத்தை தவற விட்டுட்டா கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். இல்லையா? அன்றைக்கு நாங்க அந்த நாட்கள்ல கேட்காத விட்டுருந்தோமா, இன்னைக்கு யார் சொல்லியும் கேட்க மாட்டோம். அன்னைக்கு நாங்க கேட்டதுனால தான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு அநேகர் கேட்க வைப்பார்கள் ஆண்டவர். பாருங்க, இப்ப என்ன செய்யறாருன்னா ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாராம். இப்ப என்ன பண்றாரு? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. வாசிங்க. தரிசனம் பார்த்துட்டாரு. ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாரு. ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஜெபத்துல எவ்வளவு வல்லமை இருக்குதுன்றத புதுசா ரட்சிக்கப்படுறவங்களுக்கு காட்டுறாரு பாருங்க. இன்றைக்கு அநேக வருஷம் ஜெபம் பண்ணி இன்னும் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கூட கொடுக்கலையேன்னு சொல்லி ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய தேவ பிள்ளைகள் சொல்றாங்க, ஆண்டவருக்கு எல்லாரும் சொல்றாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் என் கூட பக்கத்துல இருந்து பேசினாரு, எழுந்திருக்கும் போது பேசினாரு, என்னை தட்டி எழுப்பினாரு ஜெபம் பண்ணோம், ஆனா ஒரு நாளும் என்கிட்ட பேசினது இல்லையே. ஏக்கம் எவ்வளவு ஏக்கம் இருக்கா இல்லையா? அந்த ஏக்கத்தை முதல் நாளே பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அந்த தரிசனத்தை காட்டுறாரு. அனனியான்னு பேரை போட்டு காட்டுறாரு. நீங்க டிஸ்பிளே காட்டுறீங்கல்ல, அதை போல அவருக்கு ஒரு டிஸ்பிளே அந்த நாள்ல இருந்திருக்குது. அல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு டிஸ்பிளே வந்து நிக்குது. அனனியா வருவார்ப்பா. அனனியா என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் வருவான். அவனை பிடிச்சு தூக்குவாரு. நீ என்ன ஆவ போன்னு சொல்லி காட்டுறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆமா, நாம சில நேரத்துல மனம் திரும்ப வர்றவங்க கிட்ட நம்ம அப்படிதான் செய்வோம் இல்லையா? சர்ச்சுக்கு வர நேரத்துல இதுவா சர்ச்சுக்கு வருது, ஐயோ சர்ச்சு பாழ போயிடுமே, கேட்டுக்கிறோமா இல்லையா? நிறைய காது கொடுத்து கேட்டுருக்கோம் இல்லையா? இது சர்ச்சுக்குள்ள வருத்தம் ஒண்ணுதான், வராத இருக்கிறது ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி இந்த பவுல் வரப்போ இந்த அனனியா தான் சொல்றாரு. ஒவ்வொன்றா அவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. எப்ப இவர் இப்படி இப்போ ஆண்டவர்கிட்டே சொல்றாரு. ஆண்டவருக்கு தெரியாததை நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. ஆண்டவருக்கு தெரியாத நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது. அவர்கிட்ட விவரமா சொல்றாரு. எப்ப கடைசியில் இங்க இருக்கிற சர்ச்சை கூட லெட்டர் வாங்கி போய்க்கிறாருப்பா, எனக்கு தெரியும், நீ போ, நான் சொல்றத மாத்திரம் நீ செய். ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்கு ஒரு போதும் எதிர்த்து பேசவே கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது எதிர்த்து பேசிட்டோமா பல வருஷமா நம்ம கிட்ட பேச மாட்டாரு. எனக்கு கீழ்ப்படியில என்றைக்கு எந்த வயசுல எந்த காலகட்டத்துல நம்மோடு கூட ஆண்டவர் பேசுறாரோ அது பிடிச்சிடுங்க. அதை பிடிச்சி உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொல்றதை நான் செய்வேன், ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன், என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன், பவுல போலன்னு சொல்லுவேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அனனியா இப்ப ஆண்டவரோட கூட பேசுறாரு. நீ போ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். என்ன பாத்திரம்? ஆமா, சமைக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை போல நம்ம ரட்சிக்கப்படுறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டு, அப்படித்தானே? வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டு, தேசத்துல அநேக பாத்திரங்கள் உண்டு. ஆனா ஒரு பாத்திரத்தை இங்க வல்லமையா தெரிந்து கொண்டு இருக்கிறார். சரியான பாத்திரம் இது. இந்த பாத்திரத்தை விட்டா அநேக பாத்திரங்களை புதிதாக்க முடியாது. அதனால இந்த பாத்திரத்தை, இது கணத்திற்குரிய பாத்திரம், பயங்கரமான பாத்திரம், இது பயங்கர வெயிட்டான பாத்திரம். நான் சொல்லுவேன் 30 படி டபரான்னு சொல்லுவாங்கள்ல, பிரியாணி செய்யும் போது இருக்கிற டபராலேயே பெருசு இதுதான் பண்ணுவாங்க கேட்ரிங் ஆளுங்க, பார்த்துருக்கீங்களா?
அதை போல இருக்கிற பாத்திரத்திலே பெரிய பாத்திரம் இது. ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தை என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் கண்டெடுத்துட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு? அவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆமா, எத்தனை பேருக்கு பாடுபடுறதுக்கு நீ காரணமா இருந்த, இனிமே நீ பாடுபட போறது பாருங்க அவனுக்கு காமிக்கிறேன். எவ்வளவு பேரை நீ பாடுபடுத்திருப்ப. ஆண்டவர் அவனை வந்து துன்பப்படுத்தணும், அவனை அவமானப்படுத்தணும் இல்ல, அவனை கொண்டு அநேகரை மனம் திரும்ப வைக்கணுன்ற நோக்கத்துல தான் ஆண்டவர் அவனை தொட்டார். மற்றபடி ஆண்டவருக்கு பழி வாங்கணுன்ற நோக்கத்துல இல்லை. இதை வாசிக்கும் போது சில நேரத்துல நினைப்போம், ஓ அப்படி செஞ்சாரு பவுல், அதனால தான் இவரை இப்படி பண்றாரா? இல்ல, ஆண்டவர் அநேகருக்கு பவுல் ஆசீர்வாதமா வச்சாரு. நீங்க பின்பக்கம் வேதாகமத்துல பின்பக்கத்துல பவுல் பிரயாணம் பண்ண பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டு போயிருக்கும். ரொம்ப கொடுமையான இடங்களெல்லாம் போய் பிரயாணம் பண்ணி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். அதற்கு தான் அவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு நீங்க அப்படியா கூட வச்சுக்கலாம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நாம எல்லாம் யாரால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. உடனே போறாரு, அவன் என்னுடைய நாமத்தை எவ்வளவா நான் அவனுக்கு காண்பிப்பேன்றாரு. 17 வசனம் தொடர்ந்து நாம போவோம். சவுலே ஆமா, ஊழியக்காரர் அனுப்பிச்சு அவரை புதுப்பிக்கிறார், ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு, அவர் அபிஷேகத்துக்குள்ள நடத்துறாரு. இப்ப அவரை பார்த்து கோபமா இருந்த அனனியா தோல் மேல கையை போட்டு சகோதரரேன்ட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அநேக தேவ பிள்ளைகள் மேல வேதத்துல கையை போட்டு தோழர்களே, சகோதரர்களே, இது அன்பு, பேரன்பு. அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடே கிடையாது, அந்த அன்புக்கு அளவே கிடையாது. ஆமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்க. அளவே கிடையாது. ஆமா, எந்த ஸ்கேலும் பண்ண முடியாது. உலகத்துல பூகம்பம் வரும்போது எத்தனை அளவு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்கேல் உண்டு, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு ஸ்கேல் உண்டு. ஆனா இந்த அன்புக்கு ஸ்கேலே கிடையாது. ஆழம் கிடையாது, அகலம் கிடையாது, நீளம் கிடையாது, எல்லாமே அவர் தான். நீங்க எத்தனை முறை அளந்து பார்த்தாலும் அதுக்கு நீங்க கணக்கிட முடியாது. அப்படிப்பட்ட பேரன்பு, அந்த பேரன்பு தான் இந்த பவுலை தொட்டு ரசித்தது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேக ஆத்துமாக்கள் பவுலை போல இருக்கிறாங்க. நம்ம கண்கள்ல பார்க்குற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பார்க்குறோம் இல்லையா? எவ்வளோ பேர் டாஸ்மாக் கடையில் போய் நின்று பாருங்க, எத்தனையோ பவுல் இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? டீ கடையிலலாம் போய் நிற்கிறோம், கொஞ்ச நேரம் டாஸ்மாக் கடையில் போய் எதிர்க்க சும்மா ஒரு ஓரமாக நில்லுங்க. நீங்கள் அங்கே கூட்டத்தோட கூட்டமாக நின்று அவங்க பேசலாம் வேணாம், அது ஒரு வேறு வேறு ஆவி அது. அதனால் அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக தேவையில்ல, கொஞ்சம் தூரமாக நின்று அவங்க நிலைமையை பாருங்களேன். நல்லா உள்ளே போவாங்க, அட்டி முடிச்சு ஓடி காத்த கொஞ்ச நேரத்தில் கீழே பிளாட் ஆகிருப்பாங்க. இப்படிப்பட்ட பவுல் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தர் அந்த நாளில் பவுலை சந்திச்சது போல இன்றைக்கு அநேக பவுல்களை சந்திப்பதற்கு நம்மளை வச்சிருக்கிறார், நம்மளை தான் வச்சிருக்கிறாரு. இன்னும் அவரே வந்து நேரில் சந்திப்பாரு, இன்னும் அவரே ரட்சிப்பாரு, அவரே தான் செய்வாருன்னு நம்ம காலதாமதம் பண்ணின்னு இருக்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போதே சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நீங்க என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. எல்லா பொறுப்பையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இனிமே நம்ம கிட்ட அவர் கொடுக்க வேண்டியது என்ன இருக்குது? இனிமே நம்மளை கூட்டிட்டு போய் அங்க கொடுக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்குது, வேற ஒன்றும் பொறுப்பு இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டு போட்டார். நீங்க செய்யுங்கப்பா, நீங்க துணிஞ்சு செய்யுங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஒரு பவுல கர்த்தர். அப்புறம் என்ன நடந்தது வாசிக்கலாம். போய் சவுலே
போன்றவைகள் விழுந்தது. கர்த்தர் அனுப்பிச்சிருக்காரு. அந்த கீழே விழுந்ததுக்கு காரணம் என்னன்னா, கீழே விழுந்தா கூட கண்ணு தெரிஞ்சிருக்கும். ஒரு மனுஷன் கீழே விழுந்தா கூட கொஞ்ச நேரம் கேர் ஆகிட்டு அப்புறம் கண்ணு தெரிஞ்சிடும், அப்படியா? ஆனால் அந்த செதில்களை கர்த்தர் வச்சுட்டாங்க. அந்த செதில்கள் எப்போ வெளியே வந்து விழுதோ அப்போதான் பார்வையடையன்னு வசனம் சொல்லுது. பாருங்க, வாசிங்க. அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாத்தீங்களா? இன்னைக்கு அநேகருடைய கண்கள்ல செதில் அடைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் விழ வச்சுட்டாரு. செதில்கள் இப்ப இருக்குது. அந்த செதில்களை யாரு எடுக்கணும்னு சொன்னா, அனனியா போல நம்மள தான். நம்ம தான் அனனியாக்கள். இன்னும் நம்மள அனுப்புவாரு. எப்போ அனுப்புவாருன்னு காத்தா பல வருஷம் நம்ம காத்துனே இருக்கணும். உங்களை அனுப்புவாருன்னு நிச்சயம் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா ஊழியரை போய் சந்திங்க. ஊழியர்கிட்ட போய் தைரியமா சொல்லுங்க, ஐயா எனக்கு ஆண்டவர் இது போல தரிசனத்தை காமிச்சிருக்கிறார், எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அவர் உங்க தலை மேல கையை வச்சு அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த சபை அப்படிப்பட்ட சபை தான் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இல்ல நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் செய்யணும், நீங்க தான் பண்ணணும், உனக்கு தடையா அவர் இருக்கவே கூடாது. ஆமா, ஹல்லேலூயா. அதற்கு நாங்களாம் பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் அடக்கி வச்சு பறந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவங்கள தடுத்து கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு எழுப்புதல் வரணும், மனம் திரும்புதல் இன்னைக்கு கொஞ்சமா இருக்குது, ஆத்தும அறுவடை இன்னைக்கு கொஞ்சமா இருக்குதுன்னு சொல்லி நாம அங்கலாய்த்து கொண்டு இருக்கோம். எப்படி வரும்? அனுப்புனா தான் வரும். நாம தான் அனுப்பி விடணும். நீங்க தான் கேட்கணும், யாரை கொண்டு நான் செய்வேன்? என்னை கொண்டு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. என்னை கொண்டு செய்யுங்கப்பா, நான் ஆயத்தமா இருக்கிறேன். பாருங்க, மனுஷன் முதல்ல நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் தான்ப்பா உன் ஆண்டவர்னாரு. நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. போனாரு. போன உடனே ஜபம் பண்ணாரு. ஜபம் பண்ணி முடிச்ச உடனே ஞானஸ்தானம் பெற்றாரு. ஞானஸ்தானம் பெற்ற உடனே இப்போ அடுத்த வேலை என்ன செய்யறாரு பாருங்க, வாசிங்க. ஆரம்பிச்சாரு ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டாரு. என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு? தாமதமின்றி. ஆமா, இவருக்கு முன்னாடி சீனியாரிட்டி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியும் இல்லையா? 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கல இவரு. ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்துக்கிறாரு. ஆண்டவர் என்ன சந்திச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன கூப்பிட்டு இருக்கிறாரு. நான் யாருக்கிட்டையும் போய் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க நிறைய தேவ பிள்ளைக்கு போய் ஊழியர்கிட்ட கேட்கறதுக்கே பயப்படுறாங்க. ஐயா நான் இங்க ஊழியத்துக்கு போட்டோமா, நான் இங்க செய்யட்டுமா, நான் இங்க பண்ணட்டுமா? ஏன்னா பயப்படுறாங்க. அனுப்புவாரா, அனுப்ப மாட்டாரா, திட்டு வரும், என்னதான் பண்ணிட்டு போட்டோம். நீங்க கேட்கறத கேட்டுருங்க. அனுப்பலன்னா நீங்க தேவ சித்த உண்மையாக நீங்க போயிடுங்க. ஹல்லேலூயா. சில நாள் கழிச்சு ஊழியரை கர்த்தர் புரிய வைப்பாங்க. ஆமா, அதெல்லாம் செஞ்சுருவார் ஆண்டவர் நேர்த்தியா. ஆனா உட்கார வைக்க கூடாது. உட்கார வச்சா தீ பரவாது. இந்த மனுஷன் பாருங்க, அப்படியே பொல்லாப்பு செய்ய வந்தாரு சபைக்கு. கடுமையான ஒரு பிரச்சனையோடு இருக்கிறாங்க. எப்படியாவது நான் இந்த சபையை உடைச்சா ஒன்று வந்தாரு. கர்த்தர் சந்திச்சாரு. நீர் யார் ஆண்டவரேனாரு. நான் தான் ஆண்டாரு. நான் என்ன செய்யணும்? உடனே எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் ஆர்டரா செய்யறாரு. அந்த தேவ பிள்ளைகளுக்கு கரெக்டா நீட்டா பெர்ஃபெக்டா ஆண்டவர் செய்யறாரு ஊழியத்துல. ஹல்லேலூயா. சரியா செய்வார். படிக்க வேண்டிய காலத்துல, வேலை செய்ய வேண்டிய காலத்துல, உங்களுடைய வாழ்க்கைய குடும்பத்தின் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டிய காலத்துல, அந்த ஊழியர் செய்ய வேண்டிய காலத்துல கரெக்டா நேர்த்தியா பண்ணுவார். நீங்க நினைச்சிடாதீங்க ஆண்டவர் என்னை கொண்டு எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்காரு, உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. சரியா செய்வாரு. உங்களுக்கு தெரியாது, செய்யும் போது உங்களுக்கு தெரியும். பவுலுக்கு தெரியல, செய்யும் போது தான் தெரிஞ்சது. ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஹல்லேலூயா. சும்மா இருக்கல, அவர் வாய் சும்மா இருக்கல, உடனே போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆச்சரியப்பட்டு நாசமாக்கி பாத்தீங்களா? அதுக்கு அடுத்த வசனம், சவுல் யார் என்னன்னா சொல்லட்டும், யார் என்னன்னா பேசட்டும். ஏன்னா நல்லா ஒரு பிள்ளை, தேவ பிள்ளை சாட்சியா வாழும்போது அவன் சாட்சிய பக்கத்துல இருக்கிறவனே கட்டுறான்.
சபையில இருக்கிறவங்களே கெடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? பின்மாடத்துல போய் அது போல நிறைய ஆத்துமாக்கள் இருக்குது. அது போலதான். ஆனா அந்த சவுல் அப்படி இல்லை. அதிகமா என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாராம்? திடன் கொண்டார். அல்லேலூயா. உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் என்ன பண்ணேன்? உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பவுல் அதை தான் செஞ்சாரு. அப்புறம் அவரு தமஸ்குவில் இருக்கிற குடியிருக்கிற யூதர்களை என்ன பண்ணாராம்? கலங்க பண்ணிட்டாரு. ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? எங்க வேணா வருவாங்க. தண்ணிக்கு கூட வழி அடைக்கப்படும், நம்மளுக்கு ஒரு நாளும் ஒரு வழி அடைக்கப்படாது. நிறைய பேர் சொல்றது என்ன தெரியுமா? தண்ணிக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சா கூட போதும், உள்ள புகுந்து போயிடும். நம்மளுக்கு அந்த இடம் கூட தேவையில்ல, கர்த்தரை இடத்த உண்டாக்கி தருவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு வழியா வருகிறோம், 7 வழியா புறப்பட்டு போக பண்ணுகிறவன். நேரத்தை அடுத்த ஆரம்பத்துல படிச்ச வசனத்துக்கு நேராக திருப்புவோம். 1ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 18ஆம் வசனம். தேவ பலனா இருக்குது. எப்படி அந்த தேவ பலனா இருக்குதுன்னு சொல்லி முந்தின வசனமும் பிந்தின வசனமும் இருக்குது. அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன அனுப்பலப்பா கிறிஸ்து. சுவிசேஷத்தை பிரசங்கத்துக்காகத்தான் என்ன அனுப்பினார். அவருடைய ஊழியத்தை தெளிவா புரிஞ்சுக்கினாரு. கர்த்தர் அவரை எந்த ஊழியத்துக்கு அழைச்சாரு, எந்த நோக்கத்துக்காக அது அழைச்சாருன்னு சொல்லி தெளிவா புரிஞ்சு அவருடைய பாதையில் அவர் பின்தொடர்ந்தார். ஹல்லேலூயா. ஆமா, நாமளும் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய விஷயங்களை கர்த்தரிடத்துல தெளிவாய் தெரிந்து கொள்ளும். அதுக்கு ஆண்டவர் துணை செய்வார். வாசிப்போம். அதுக்கு அடுத்த வசனம் 19. பாத்தீங்களா? எல்லாம் அவ்வளவுதான். பவுலுடைய ஞானம், புத்தி, அறிவு, பலம் எல்லாம் போச்சு, ஒண்ணுமே கிடையாது. இப்ப 27வது வசனத்துல கடைசியா சொல்றாரு பாருங்க. ஆமா, பவுல் அப்படிதான் தெரிந்து கொண்டார். பெரிய பலசாலி, உலகத்துல பலசாலியா இருந்தாரு. பெரிய எல்லா பலத்தையும் இழந்து இப்ப கர்த்தருடைய பலத்துல நிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமா, ஆண்டவர் அதை பார்த்து விசுவாசமா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்துல என் பலன் போகிறதுப்பா. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய். கண்களை முடிச்சோம், நம்மளை கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். நாம ஒப்பு கொடுப்போம். தேவ மனுஷ இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்பரின் சிலுவைக்கு நேராக எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரியவர் ஐயா. உலகத்து பலவான் என்று சொல்லக்கூடியவனை பலனற்றவனாய் மாற்றி விடுகின்றேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டீரே ஆண்டவர். உள்ளவர்களை அவமாக்கும்படிக்கு இல்லாத எங்களையும் தெரிந்து கொண்டீரே ஆண்டவர். சிலுவை உபதேசம் கெட்டு போகின்றவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றலாம் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கோ, ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கோ அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது.